மதுரையில் மருத்துவ மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சோசியல் மீடியாவில் பதிவிட்ட மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ மாணவிக்கு சக மருத்துவரால் அரங்கேறிய கொடூரத்தின் பின்னணி என்ன? மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருபவர் 27 வயதான சதீஷ். இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது தன்னுடன் படித்த மருத்துவ மாணவியிடம் நெருங்கி பழகியுள்ளார். நண்பர்களாக பழகியதால் அடிக்கடி அந்த மாணவி சதீஷுடன் செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. பணிவான பேச்சு, பக்காவான ஆள் என நினைத்து சதீஷை ஆழமாக நம்பியுள்ளார். அதன் விளைவாக இருவரும் அடிக்கடி வீடியோ காலிலும் பேசியுள்ளனர். பின்னர் படிப்பு முடிந்து இருவரும் தனித்தனியாக பிரிந்து செல்ல சதீஷ் மருத்துவராக தனியார் மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். 3 வருடங்கள் கழித்து அந்த மாணவி தற்போது சதீஷ் மீது சிதம்பரம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். வீடியோ கால் பேசும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்திருந்த சதீஷ் அதில் தன்னை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாணவியின் ஆபாச புகைப்படத்தை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டதாகவும் புகார் அளித்துள்ளார். மருத்துவரே இதுபோன்று நடந்து கொண்டது போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி அளித்தது. உடனே சிதம்பரம் போலீசார் மதுரை விரைந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவர் சதீஷை கைது செய்து சிதம்பரம் அழைத்து வந்து விசாரித்தனர். அதில் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து மிரட்டல் விடுத்ததும் உறுதியானது. இதனையடுத்து மருத்துவர் சதீஷ் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரு மருத்துவ மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டல் விடுத்ததாக மருத்துவர் ஒருவரே கைதாகி இருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.